ரீசெண்டாக இந்த ஸ்டாக்ல நான் 1 lakh rupees இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு டெக்னிக்கலாகவும் ஃபண்டமெண்டலாகவும் வேல்யூவேஷன் படியும் எப்படி ஸ்டாக் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு, எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படிங்கிறது என்னோட அனாலிசிஸ் காமிக்க போகிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம கனரா பேங்கோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நான் என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு காசை போட்டிருக்கேன், இது எந்த அளவுக்கு மேலே ஓடும், இதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸை பார்க்கணுன்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படின்னு சொன்னாலே நீங்கள் ஒரு கடை நடத்துறீங்க அப்படின்னு சொன்னால் என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் பார்க்கணுன்னா, கண்டிப்பாக கடையில் வியாபாரம் நடக்குதான்னு மட்டும் பார்க்காம கடை லாபத்தில் ஓடுதா, கொடுத்துருக்க சப்ளைஸ்க்கு கரெக்டான டைமில் நம்மளால் பணம் கொடுக்க முடியுதா, எவ்வளோ சப்ளைஸ் நம்மக்கிட்ட இருக்காங்க, என்னென்னலாம் பொருளை நீங்கள் விற்கிறீங்கன்னு பல்வேறு விஷயங்களை பார்த்தா தான் ஒரு கடை ப்ராஃபிட்டபுளாக போகுதானே நம்மளுக்கு தெரியும். அந்த கடையில் சம்பளம் கரெக்டாக கொடுக்குறாங்களா, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதே ஒரு 1.5 லட்சம் கோடி மார்க்கெட் கேபிட்டல் ஒரு கம்பெனி, ஒரு பேங்க்கு ப்ராஃபிட்டபுளாக போகுதுன்னா நம்ம பல்வேறு விஷயங்களை பார்க்கணும். அதை தான் இப்போ ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ PE ரேஷியோ, ப்ரைஸ் டு ஏர்னிங் பார்த்தீங்கன்னா 6.38 இருக்காங்க. இந்த ஸ்டாக் அண்டர் வேல்யூடுன்னு காமிக்கிற ஒரு முக்கியமான ஃபேக்டர் இந்த PE ரேஷியோ. இது இண்டஸ்ட்ரி PEயோட கம்பேர் பண்ணுறோம், அதாவது மற்ற பியர் கம்பெனிஸ், மற்ற பியர் பேங்க்ஸோட கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இண்டஸ்ட்ரி PE அப்படின்னு பார்த்தோன்னா 8.3 இருக்குது. அதை விட இந்த பேங்க்கு இன்னும் கம்மியாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது பெக் ரேஷியோ, PEG ரேஷியோ. இது 2 வரைக்கும் இருக்கலாம். இந்த பேங்கை பொறுத்த வரைக்கும் வெறும் 0.015 தான் இருக்குது. இது ரொம்ப அண்டர் வேல்யூடாக இந்த ஸ்டாக்கை காமிக்குது. இது இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஏர்னிங்ஸ் கொடுக்குற க்ரோத்துக்கு இப்போ இந்த ஸ்டாக்கோட விலை ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்கிறது தான் இந்த PEG ரேஷியோ. அடுத்தது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் 17.6 இருக்குது. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய் கிட்டத்தட்ட ஒரு 6.7 இருக்குது. ஆல்மோஸ்ட் 7 கிட்ட இருக்குது. இதுவுமே ரொம்ப டீசெண்டாக இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ரொம்ப நல்லா இருக்குன்னே சொல்லணும். ஃபினான்ஷியலாக கம்பெனியை நல்லாவே ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இது காமிக்குது. டிவிடெண்ட் டீல்னு சும்மா இல்லை. ஒரு 1 lakh rupees கொண்டு போய் ஒரு பேங்க்கில் போடுறீங்க, FDயில் போடுறீங்கன்னா அது உங்களுக்கு என்ன தருமோ அதை விட இது அதிகமான ஒரு டிவிடெண்ட் டீலில் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கு. லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் புக் வேல்யூ அப்படின்னா என்னென்னா, ஒரு கம்பெனியை இன்னைக்கு விற்கிறீங்க, அந்த கம்பெனியோட ஸ்டாக் ஹோல்டர்ஸ்க்கு மொத்தமாக அந்த கம்பெனியை விற்று ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் எவ்வளோ கொடுக்க முடியுங்கிறது தான் இந்த புக் வேல்யூ. புக் வேல்யூவே இந்த ஸ்டாக்கு கிட்டத்தட்ட 116 ரூபா இருக்குது. இப்போ இருக்க ஸ்டாக் ப்ரைஸுக்கும் புக் வேல்யூவும் ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. இதுவும் ரொம்ப முக்கியமான ஃபேக்டர் ஸ்டாக்கு வேல்யூவேஷனுக்குள்ளேயும் ஃபேர் வேல்யூடாக இருக்குன்னு காமிக்கிறதுக்கு. டெப்ட் டு ஈக்விட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14.7 இருக்குது. இது யூஸ்வலாக 1க்கு கீழே இருக்கணும். ஆனால் இது ஒரு லெண்டிங் கம்பெனி, அதாவது பேங்க்ன்றனால RBIயில் கடன் வாங்கி தான் மற்ற பிஸ்னஸே ரன் பண்ணுறனால இது ஒரு பேங்க்கை பொறுத்தவரைக்கும் ஓகே அப்படிங்கிற ரேஷியோவில் தான் இருக்குது. ப்ரமோட்டர் ஹோல்டிங் அப்படின்னு பார்த்தாலும் நமக்கு 62.9% இருக்குது. ஏன்னா கவர்மெண்ட் இதை பேக் பண்ணுறாங்க. NPA வாரா கடன் அப்படின்னு சொல்லக்கூடியது 1.27% இருக்குது. இது ரீசன்ட் இயர்ஸில் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகிருக்க ஒரு ஃபேக்டர். வாரா கடன் பல கோடி ரூபாய் இருந்ததை கொஞ்சமாக குறைச்சி இப்போ 1.27%க்கு கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க மேனேஜ்மெண்ட். கேரா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. CARA 16.28 இருக்குது. இது ஹெல்த்தியான ஒரு க்ரோத் எஃபிஷியன்ஸை காமிக்கக்கூடிய ஒரு ஃபேக்டர் ஒரு பேங்க்கை பொறுத்த வரைக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஃபேக்டர். இந்த எல்லா ஃபேக்டரையும் பார்த்து தான் ஃபஸ்ட்டு நான் இந்த ஸ்டாக்கில் டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணுறதுக்கே இந்த ஸ்டாக்கை சூஸ் பண்ணேன். முதல்ல இந்த ஸ்டாக்கு ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்குது, அண்டர் வேல்யூடாக இருக்குது, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ரொம்ப நல்லா இருக்குது, அசட் குவாலிட்டி கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்குது, க்ரோத்தும் நல்லாவே இருக்குது. இன்னைய நிலைமைக்கு இந்த பேங்க் ஒரு PSU பேங்க்கும் ஒரு முக்கியமான விஷயம். இப்போ நம்ம டெக்னிக்கல் வியூ பார்க்கலாம். சார்ட் என்ன சொல்லுது, சார்ட்டில் எங்கே நான் என்ட்ரி எடுத்திருக்கேன், எதனால் என்ட்ரி எடுத்திருக்கேன், என்ன மாதிரி ஒரு டெக்னிக்கல் செட்டப்பில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ஸ்டாக்னு பார்த்தீங்கன்னா கனரா பேங்க். இந்த கனரா பேங்க்கை நான் 128 சம்திங்கில் வாங்கியிருக்கேன். ஓகே, இந்த ஸ்டாக்கில் ஆல்ரெடி நான் லோ லெவலில் வாங்கி ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு திரும்பவும் இப்போ ரீஎன்ட்ரு ஆகிருக்கேன். எதனால் ரீஎன்ட்ரு ஆகிருக்காங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஓகே, இந்த டெக்னிக்கல் செட்டப் என்னன்றதை ஒன்று பார்க்கலாம். நம்ம இந்த ஸ்டாக் நல்ல ஒரு பெரிய ரேலி போய் ஒரு கன்சால்டேஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் மேலே பிரேக் அவுட் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாக்கில் பெரிய ஒரு ரேலி வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய கன்சால்டேஷன் இந்த மாதிரி வந்திருக்குன்னு சொன்னால் இதை நம்ம ஃப்ளாக் பிரேக் அவுட்னு சொல்லலாம். பட் நடுவில் பார்த்தீங்கன்னா ஸ்விங்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அப்போ ஃப்ளாகோட போல் இது கிடையாது. இது ரேலி பேஸ் ரேலி அப்படிங்கிற ஒரு செட்டப். இது பெரிய ஒரு ரேலி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இது சப்போஸ் கீழே வந்தாலும் நான் இன்னும் கொஞ்சம் குவான்டிட்டிஸை ஆட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஸ்டாக் ஃபண்டமெண்டலாக ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஒரு பேங்கிங் செக்டரில் என்னெல்லாம் இருக்கணுமோ 10% பக்காவாக இருக்குன்ற மாதிரி ஒரு ஸ்டாக் தான் இது. யூஸ்வலாகவே ஒரு இன்ஸ்டியூஷன் என்ட்ரானா மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் செட்டப் ஃபார்ம் ஆகும். அது இந்த ஸ்டாக்கில் நல்ல ஃபார்ம் ஆகிருக்கு, அதுவும் பெரிய வால்யூமோட. அதுதான் மெயின் ஃபேக்டர் இந்த ஸ்டாக்கை அனாலிசிஸ்க்கு எடுத்த காரணமே. இந்த ஸ்டாக்கோட 52 வீக் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 78 to 132. இன்றைக்கி நான் இந்த வீடியோவை எடுத்துகிட்டு இருக்க அன்றைக்கி ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணிக்கிட்டு இருக்குது. அது ரொம்ப முக்கியமான ஃபேக்டர் இந்த ஸ்டாக்கை நான் இன்னும் ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு. இந்த ஸ்டாக் கிட்டத்தட்ட 2024 1:5 போனஸ் வேறு கொடுத்து கிட்டத்தட்ட 600 ரூபா இந்த ஸ்டாக்கை
ரூ. 100 கீழே கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஸ்டாக் கன்சாலிடேஷன் போச்சு. டெக்னிக்கலாக நல்ல ஒரு ரேஞ்சில் இருந்து நம்மளுக்கு நிறைய அக்யூமுலேஷன் பண்ணுறதுக்கு டைம் கொடுத்து பிரேக் அவுட் ஆகி மேலே ஓடிக்கிட்டு இருக்கு. டெக்னிக்கலாக ரெசிஸ்டன்ஸ் ஜோன் சொல்லக்கூட 140 ரேஞ்சில் இருக்குது. அதையும் பிரேக் அவுட் பண்ணதுன்னா ஸ்டாக்கு பல மடங்கு ஓடுறதுக்கான வாய்ப்புகளை நம்மளுக்கு தரும். சப்போஸ் அந்த மாதிரி 140க்கு மேலே போக முடியாமல் ஸ்ட்ரகிள் ஆகி திரும்பவும் ஃபால் வந்து 110 to 115 ஒரு இம்பார்ட்டண்ட்டான சப்போர்ட் ஜோன், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேன் வேல்யூ. அங்கே நம்ம என்ட்ரி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இன்னொரு டைம் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு எக்கனாமிக்கல் அண்ட் செக்டோரல் ஃபேக்டர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். PSU பேங்க் அப்படிங்கிறனால ஸ்ட்ராங்கான ஒரு கிரெடிட் க்ரோத்தும், MSME செக்டர்ஸ்க்கு நிறைய லோன் கொடுத்து ரீசெண்ட் டைம்ஸில் லோன் க்ரோத்தையும் அதிகமாக காமிச்சிருக்காங்க. NPA நான் ப்ராஃபிட்டபிள் அசட்ஸ் பயங்கரமாக டிக்ளைன் ஆயிருக்கு. நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டியாக போயிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஃபோக்கஸ் பண்ணும்போது இந்த பேங்க்கோட ஈடுபாடு நிறைய இருக்கும். இவங்க நிறைய லெண்டிங், நிறைய லோன்ஸ் கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்கும். லோன் க்ரோத் நிறைய அதிகமாக இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. இன்ட்ரெஸ்ட்டோட ரேட் சைக்கிள் பயங்கரமாக ஸ்டெபிலைஸ் ஆகிட்டு இருக்குது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு எக்கனாமிக் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு. இது யூஸ்வலாகவே பேங்க்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஃபேக்டர். டெக்னிக்கலாகவும் ஃபண்டமெண்டலாகவும் எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது இதோட கன்க்ளூஷன் என்னென்னா, இப்போ ஸ்டாக் இருக்கிற நிலமையிலேருந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ நம்மளுக்கு சப்போஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ஃபால் வந்தால் ஒரு 3 to 6 months வரைக்கும் கண்டிப்பாக இங்கே ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இருக்கிறதுக்கு ரேஞ்ச் ஒன் மூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அங்கே நம்ம அக்யூமுலேஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட் 1.5 years இதை நீங்கள் ஹோல்ட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் இங்கேருந்து ஒரு 30% வரைக்கும் ஸ்டாக் ஓடுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இதுவே நீங்கள் ஒரு 5 to 7 years ஹோல்ட் பண்ண போகிறீங்கன்னா டெஃபினட்டாக இங்கே இருக்க விலையிலேருந்து ஒரு 200லேருந்து 250% வரைக்கும் ஓடுறதுக்கான சான்ஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு 5 to 7 yearsல. இப்போ ஃபேர் வேல்யூடாக இருக்க ஸ்டாக்கு டெக்னிக்கல் பிரேக் அவுட்டில் இருக்குது. ஃபண்டமெண்டலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் ஆல்ரெடி இந்த ஸ்டாக்கில் சில பொசிஷன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் ஃபால் வந்தால் இன்னும் கொஞ்சம் பொசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். உங்களோட வியூஸை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.